வணக்கம். நான் தான் உங்கள் லைஃப் ஆஃப் இஷ்யூ. இன்னைக்கு எதை பற்றி உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்னா, என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர், என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ண ஒருத்தர், எனக்கு எல்லாமே அவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். வேறு யாரும் இல்லை, என்னோட அப்பா. எல்லாருக்குமே அப்பா அம்மா அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதே மாதிரி தான் எனக்கும் எங்கள் அப்பா அம்மானா ரொம்ப பிடிக்கும். அதில் எங்கள் அப்பானா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும். பொண்ணுங்கனாலே அப்பா ஸ்பெஷல்ல, அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட என்னோட 19 வருஷம் என் லைஃப்பில் எங்கள் அப்பா தான் என்னை தூக்கிட்டே இருந்திருக்காரு, என்னை நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. அவர் தான் எல்லாமே. லைஃப் லாங் ஒருத்தர் எப்பயுமே கூட இருப்பாங்க அப்படின்னு நினச்சின்னா எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான். ஒரு நாள் அதெல்லாம் இல்லை, இந்த லைஃப்பை நீ தனியாக தான் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்தப்ப அதை நான் இன்னுமே ஏத்துக்கல. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல நான் எங்க அப்பாக்காக நிறைய கிறுக்கிருக்கேன். அதுல ஒரு கிறுக்கலை இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்க வந்திருக்கேன். உன் கால்கள் காட்டிய பாதையும் உன் கண்கள் வழியாக பார்த்த இவ்வுலகமும் வெறுமையாக இருக்கிறது, நீ வேறு உலகத்திற்கு சென்ற பின். இதுதான் மகிழ்ச்சி என நீ காட்டிய நாட்களின் நினைவுகள் எல்லாம் இன்று மட்டும் ஏனோ மனவலியை கொடுக்கிறது. என் கனவுகளை கையிலேந்துதான் உயிரெடுத்தாய் என்பாய். இன்று என் பெரிய கனவே நீ என் உயிராக மீண்டும் வந்துவிட மாட்டாயா என்பதுதான். என் எல்லா தொடக்கத்திலும் நீயே முதலாக இருந்தாய். இன்று என் எல்லா காலைகளின் தொடக்கமும் உன் கண்ணீரே முதலாகி விடுகிறது. அதுதான் என்னோட அப்பா. இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் தைரியமா பேசுறேன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ரீசன் எங்க அப்பா தான். இன்னைக்கே இவருக்காக வீடியோனா, நேற்று அவருக்காக சாமி கூப்பிட்டோம் ஃபர்ஸ்ட் இயர். மிஸ் பண்றேன்னு சொல்றதை தாண்டி அவர் இல்லைன்னா லைஃப் எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு இப்பதான் தெரியுது. நீங்க உங்க அம்மா அப்பா கூட இருக்கீங்க அப்படின்னா இருக்கிறப்பவே நல்லா சந்தோஷமா அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கிட்டு நீங்களும் ஹாப்பியா இருங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்க அப்பா மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை அந்த அன்பு கிடைச்சிடாதா அப்படின்னு யாருக்கிட்டையாவது ஏங்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்க அப்பா உங்க பக்கத்துல தான் இருக்காரு, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு மட்டும் நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி அவர்கிட்ட கிடைச்ச ஒரு லவ் கேர் இங்க யாருக்கிட்டையுமே கிடைக்காது. ஸோ அதை யாருக்கிட்டையும் எக்ஸ்பெக்டும் பண்ணாதீங்க. நான் இன்னொரு உளறல்களுடன் கிறுக்கல்களுடன் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.